இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்ற இருக்கிறபடினாலே நம்ம அந்த காரணத்தில் தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். எல்லா கொடுகையிலும் கர்த்தர் நமக்கு அந்த மாதத்தில் தருகிற வார்த்தையின் அடிப்படையில் நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தியானத்துக்கு என்று ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னொரு முறை வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாய் கூடி அல்லேலூயா ஒருமனப்படுற ஆண்டவரே அந்த சந்தோஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அவன் அப்படிப்பட்ட இன்பத்தை எங்களுக்கு வாரந்தோறும் ஆண்டவரே எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் நம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின், ஜிகே கொஷின்ஸ் கேட்கலாமா? ஓகே. ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், இந்திய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் யார்? மகாத்மா. ஏன் எத்தனையோ பேர் இருந்த பொழுது, எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த இந்தியாவில் இருக்கும் பொழுது அவரை ஏன் தந்தையாக அழைக்கிறாங்க? அவரை ஏன் ரூபா நோட்லலாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் சம்திங் ஹீஸ் டன். எதுவோ ஒரு பெரிய காரியங்களை, முக்கியமான காரியத்தை அவர் தேசத்துக்கு செஞ்சதுனால தான் அவரை என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேச தந்தையாக. ரூபா நோட்லேயே அவருடைய புகைப்படம் வரும்படியாக என்ன பண்ணியிருக்காங்க? இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜை அவர் பெற்றுக்கொண்டார். நேற்று கூட ஒரு ஜப நேரத்துலையோ 6 நேரத்துலையா தெரில, இந்த வார்த்தை எனக்கு தோணுது. மகாத்மா காந்தி அவர் என்ன மெத்தடை யூஸ் பண்ணார் அதாவது சுதந்திரத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு? அகிம்சையை வந்து என்ன பண்ணார்? கையில் எடுத்தார். அகிம்சை என்றால் அமைதியான முறையில் போராடி தங்களுடைய உரிமையை என்ன பண்ணுறது? வன்முறையை பயன்படுத்தாமல், சண்டை இல்லாமல், என்ன சொல்கிறது, கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை என்ன பண்ணார் மகாத்மா காந்தி செய்த. அதுக்கான காரணம் என்ன என்று சரித்திரத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் மலை பிரசங்கத்தை என்ன பண்ணாராம்? வாசித்த பொழுது அது அவருடைய இருதயத்தை தொட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மலை பிரசங்கம் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. பைபிளில் எங்கே இருக்குது? மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரம் சேர்ந்தது தான் மலை பிரசங்கம் என்று சொல்லி. அவன் இந்த 3 அதிகாரம் இருக்கிற அந்த பேசேஜ் இருக்க அந்த பேப்பர்ஸை அவர் சொல்கிறாங்க அவர் தன்னுடைய இடுப்பிலே வச்சுருந்தாராம். அந்த அந்த மலை பிரசங்கத்தை மட்டும் கையில் பிரிண்ட் எப்படி எடுத்தார், எந்த காப்பியில் எந்த பைபிளில் எடுத்தான்னு தெரில, அவர் தன்னுடைய வச்சு கொண்டிருந்தார். அது அதிகமாக வாசித்தார். அதன்படி தான் அவர் என்ன பண்ணார்? அந்த வகையில் தான் போராடி இந்தியாவிற்கு என்ன பண்ணி கொடுத்தாதான்? சுதந்திரத்தை பெற்று கொடுத்தார். அப்போ நேற்றுக்கு தியானிக்கும் பொழுது நம்மளும் இந்த மலை பிரசங்கத்தை தியானித்து கை கொண்டு அதை நம்ம வாழ்க்கையாக வாழ்வோம் என்று சொன்னால், அவன் இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பிறந்ததில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சுதந்திரம் உண்டாகும். மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்வாங்க. ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எதுக்காக ஏற்படுத்தினார்? கடந்த வாரத்தில் சிந்திச்சோம். போன வாரம் என்ன சிந்தித்தோம்? வெந்தேகோஸ்தே ஞாயிறு. சாட்சியாக இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். சாட்சியாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சாட்சியாக இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்போ சாட்சியாய் வாழும் பொழுது அநேகர் அங்கே அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் மாறின பொழுது இன்றைக்கு இந்தியா இந்த மூல ஹவுஸ்னர் கடைசி வரைக்கும் சுவிசேஷம் வந்து சேர்ந்துருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்மளும் சாட்சியாக இருப்போம் என்று சொன்னால் அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை பார்த்து அநேகர் விடுதலை அடைவாங்க, ஆண்டவர் அண்டையில் சேருவாங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் பைபிளில் நம்ம பார்க்குற அநேகர் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு நல்ல தகப்பனை குறித்து இந்த காலை வேளையில் சிந்திக்க இருக்கிறோம். நம்ம எத்தனையோ பேர் இருந்தாலும் ஏன் அவர் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் பார்வையில் விசேஷமானவரா, விலையில பெற்றவரா,
அவர் ஆண்டவர் மாற்றினார் என்பதையெல்லாம் நம்ம இந்த காலையில் சிந்திக்க இருக்கிறோம். நாம் தியானமாக வசனத்தில் ஆமென் நோவாவை குறித்து அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நோவா என்பவர் நாம் எல்லாருக்கும் நன்கு அறிந்தவர். நம்ம மாத்திரமல்ல, உலகத்திலே எல்லாரும் நல்லா அறிந்தவங்க. குறிப்பாக நேவினா கப்பல் படையில் இருக்கிறவங்க, கப்பலில் வேலை செய்கிறவங்க, கப்பல் கட்டுறவங்க, அந்த என்ன சொல்கிறது கேப்டன், கப்பலோட கேப்டன் இருப்பாங்கள்ல அவங்க. இது கப்பல் ரிலேட்டடாக வேலை செய்கிற யாரை கேட்டாலும் அதுக்கு என்ன இன்ஜினியரிங், அது மரைன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்கள்ல. அந்த படிப்பு படிக்கிற யாரை கேட்டாலும் நோவாவை தெரியாமல், நோவாவை படிக்காமல் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. யாரை கேட்டாலும் என்ன தெரியும், அவன் ஏன்னா முதல்ல ஒரு பேழையை உண்டு பண்ணின யார் தான், நோவா தான். ஸோ அவரை கண்டிப்பாக படிக்கிறாங்க. அவரை குறித்ததான புரிதல், அவங்க குறித்ததான அறிவு அப்படி அந்த படிக்கிறவங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக எல்லா இந்த சரித்திரத்தில் நிறைய ஆர்வமுள்ள எல்லாருக்கும் இந்த நோவாவை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு மரைன் அந்த கப்பல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸரோட ட்ராவல் பண்ணுறப்ப காரியங்களை பேசிட்டு போகும்போது அவர் நோவா குறித்து நிறைய காரியங்களை சொன்னார். பரவாயில்ல, இவ்வளோ தெரிஞ்சிருக்கே இவருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சான், கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமீன். அது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா ஜஸ்ட்டு அப்படியே படிச்சுட்டு போகிற வசனமே இல்லை. ஆமீன். ரொம்ப முக்கியமான வசனம். நோவாவுக்கோ அப்படின்னு இருக்கு. நோவா அப்படின்னு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நோவாவுக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அவனை தனித்துவமாக சொல்கிறாங்க, ஹைலைட் பண்ணி சொல்கிறான். அந்த வசனம் என்ன பண்ணுது, நோவாவை ஹைலைட் பண்ணி சொல்லுது, மிகைப்படுத்தி சொல்லுது, அதிகப்படுத்தி சொல்லுது. நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவனுடைய வாழ்ந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், ரொம்ப மோசமான 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வாசிப்பீங்கன்னா தெரியும். அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை காணப்படுகிறது. ஆனால் அதன் மத்தியிலும் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் என்ன கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் கிருபை அவசியமாக இருக்கிறது. கிருபை இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாது. நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. சுத்தன்ற வார்த்தையில் அங்கே இல்லை. நிர்மூலமாகாது இருப்பது கிருபை. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சமீப நாட்களாக நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே தெரியும். அது இந்த வீக்கில் ரொம்ப மோசமான காரியங்கள்லாம், மனதை ரொம்ப வேதனைப்படுத்துகிற காரியங்கள்லாம் நடந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த வருஷ துவக்கத்திலேருந்தே சொல்கிறாங்க, சுற்றுலா போனாங்க காஷ்மீருக்கு. அங்கே அங்கே என்ன ஆயிட்டாங்க, துப்பாக்கி சூடு ஏற்பட்டு அநேகர் என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. ஜஸ்ட் அவங்க வெக்கேஷன் தான் போயிருந்தாங்க, நியூலி மேரிட் கப்பல் ஹனிமூன் போயிருந்தாங்க. பட் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. அது மாத்திரமல்ல, 17 வருஷம் கழிச்சு 18வது வருஷத்தில் தான் கப்பை வின் பண்ணி அதை ஊருக்கு கொண்டு வந்தால் அதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணாங்க, கூட்ட நெரிசலில் பெங்களூரில் எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்களா, இன்றைக்கி நம்ம இந்த கூட்டத்துக்கு போகும்பொழுது நம்ம இந்த கூட்ட நெரிசலில் செத்துருவோன்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் செத்து போனாங்க. அது வேலை நிமித்தமாக, வெக்கேஷனுக்காக, இல்லை தூர தேசத்தில் இருக்கிற இவங்களை பார்க்குறதுக்காக, இல்லை வேலை ரிசைன் பண்ணி இங்கேருந்து வேலை ரிசைன் பண்ணி லண்டனில் போய் வேலை செய்வதற்காக, புது வாழ்க்கை ஆரம்பிப்பதற்காக மிகுந்த சந்தோஷத்தோடு விமானத்தில் ஏறி ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களில் அவங்களுடைய வாழ்க்கை என்னவாகிட்டு இருந்துச்சு, சாம்பலாகி விட்டது. 241 பேர் ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மரித்து சாம்பலாக போயிட்டாங்க. அவங்களாவது ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ராவல் பண்ணி போனாங்க, பயணம் செய்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. ஆமேன். அவங்க ஹாஸ்டலில் ஒரு குரூப் உட்காந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்த இடத்துல அந்த பிளேன் வந்து மோதி அங்கே பல பேர் என்ன பண்ணுறாங்க, மரித்து போகிறாங்க. ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஆமேன். நம்ம சொல்லவே முடியாது, நாளைக்கு இருப்பேன், இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பேன், இதை செஞ்சு தீருவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆமேன். மரணம் எப்பொழுது நம்மை சந்திக்கும் என்றே நம்மளால் சொல்லவே முடியாது. ஆகவே எப்பொழுதும் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன். விரும்புகிறவங்க ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். மரணத்தை குறித்து நம்ம அப்போ என்னவே பண்ண மாட்டோம்,
பயப்படவே மாட்டோம். எப்போ மரணம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். காரணம், ஆமென், ஹல்லேலூயா, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்ம தகுதியாக இருக்கும் பொழுது தான் அந்த ஒரு மன தைரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு வாழ்க்கை, எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே நிகரான ஒரு சூழ்நிலை வாழ்ந்தவர் தான் நோவா. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அவருக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஆமென். கிருபை இல்லை என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லலாமா? ஆகவே தான் ஆமென், எல்லா தகப்பன்லேயும் ஒரு சிறந்த தகப்பனா நோவா வாழ்ந்து முடித்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஒரு நல்ல தகப்பனா, ஒரு மாதிரியான தகப்பனா யார் இருக்கிறா? நோவா இருக்கிறதே நம்மளால் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நோவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்னா, தகப்பன் மாத்திரம் அல்ல, ஆமென், ஹல்லேலூயா, பெற்றோராக இருக்கிற நாம், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, பிள்ளைகளாக இருக்கிற நாம் நோவுடைய வாழ்க்கையில், நோவுடைய குடும்பத்திலேருந்து ஆமென் இந்த காலை வேளையில் கற்றுக்கொள்ள போகிறோம், தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறோம். ஆமென். 9வது வசனத்தில் இப்படியாக ஆரம்பிக்கிறது, நோவாவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி 9வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் பொழுது நோவாவை குறித்து வேதம் இப்படியாக சாட்சி சொல்லுகிறது. அதை வாசிங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நோவாவுடைய வாழ்க்கையை கேட்கும் பொழுது, அப்பா இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் இந்த இடத்துல நோவா குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நம்ம தேவனோடு சஞ்சரித்தாலே நமக்கு யார் தான் ஞாபகத்துக்கு வரும்? நோவா ஞாபகத்துக்கு வந்திருக்கா இத்தனை நாள் வரைக்கும்? ஏனோக்கு தான் அதிகமாக ஞாபகத்துக்கு வரும். ஒரு சிலர் இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, ஓகே. பட் தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் தான் ஞாபகத்துக்கு வருவா? ஏனோக்கு தான். ஏன்னா அவர் தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போயிட்டாரு, மறைஞ்சு போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு தேவனோடு போயிட்டாருன்னு சொல்லி நம்மளால் வாசிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நோவாவை குறித்தும் வேதம் சொல்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்ல, he walked faithfully with God, இல்லைனா he walked in close with God. ஆண்டவரோடு கூட அதிகமாக, ஆண்டவரோடு மிக நெருக்கமாக, ஆண்டவரோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரொம்ப க்ளோஸாக அப்படியாக நடந்தவனா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு தகப்பன்மாரும் இல்லை ஒவ்வொரு பெற்றோரும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவன் தேவனோடு அதிகமாக சஞ்சரிக்கிறவர்களாக, தேவனோடு ரொம்ப நெருங்கினவர்களாக, அவன் தேவனோடு கூட அதிகமாக உறவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் அது மாத்திரம் சரியாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய சாட்சி எப்படியா இருக்கும்னு வாசிக்கிறோம். அதே வசனத்தில் வாசித்தோம். அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தானா. ஹல்லேலூயா. அவன் இதுக்கு காரணம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்தது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் தேவனோடு நெருங்கி நடந்தது, தேவனோடு உறவாடினது தான் அவன். ஹல்லேலூயா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளேயே அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா? உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக எப்பொழுது மாறும் என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி நடக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனோடு உறவில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனோடு ஆமென் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அவரோட எவ்வளோ நெருங்கி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை இருக்கிறது. சாட்சியில் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது, சாட்சியின் வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நாம் அவரோடு சஞ்சரிக்கவில்லை, நாம் அவரோடு நடக்கவில்லை, நாம் அவரோடு உறவாடவில்லை. அநேக நேரத்தில் ஏன் பிரச்சனை நடக்குது, எதுக்கு பிரச்சனை நடக்குது, எதுக்கு இது சம்பவிக்குதுன்னு தெரியலன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோன்னு அர்த்தம்? ஏனோ தானோ என்று இருக்கிறோம், தேவனோடு உறவில் இல்லைன்னு அர்த்தம். தேவனோடு உறவில் இருக்கிறவர்களுக்கு தாம் செய்ய போகிறதை அவர் மறைப்பதே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். அவர்களுக்கு தெரியும் தேவன் அனுமதிப்பது நன்மைக்கு. ஆமேன். அல்லேலூயா. அவர் அனுமதிப்பதெல்லாம் சமாதானக்கு ஏதுவானவைகள் என்று அவங்களால அப்போ அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கலாய்ப்போம், சோர்ந்து போயிடும், கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள்
ஆமென் அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், விலக்கி அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நடக்க போகிறத சொல்கிறாரு. நோவாவுக்கும் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சஞ்சரித்ததுனால, தேவனோடு க்ளோஸாக நடந்ததுனால அவனுடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆமென் அல்லேலூயா. எந்த அளவுக்கு தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க இருந்த எல்லாத்துக்கு மத்தியிலையும் நோவா எப்படிப்பட்டவனாக இருந்தானா, நீதிமானா. அப்படி ஒரு ஆள் இருக்க முடியும்னு சொன்னால், ஆமென் அல்லேலூயா, நம்மளாலையும் இருக்க முடியும். ஆமென். இன்றைக்கி நம்ம சூழ்நிலைகளை குறை சொல்லுகிறோம். அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த இடம் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எல்லா பக்கட்டும் கரப்ஷன், எல்லா பக்கட்டும் ஊழல், எல்லா பக்கட்டும் பாவம், எங்கிட்ட திரும்பினாலும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிறோம். ஆனால் நோவாவின் காலகட்டமும் ரொம்ப மோசமான காலகட்டம், பாவம் நிறைந்தது. தேவன் பூமியவே மொத்தமாக அழிச்சிடணும்னு நினைக்கிற அளவுக்கு, ஏண்டா இவங்களை உண்டாக்கணுன்ற அளவுக்கு, மனஸ்தாபப்படுற அளவுக்கு பாவம் பெருகி இருந்தது. இன்றைக்கும் அதே நிலைமை தான். ஆனால் நம்ம சூழ்நிலைகளை சொல்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நோவா அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் சங்கீதம் 1 வாசிக்கிறோம். ஆமென். பரியாசக்காரர்கள் இருப்பாங்க, துன்மார்க்கர் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் வழியில் நான் என்ன பண்ண மாட்டேன், நிற்க மாட்டேன். அவர்கள் வழியில் நான் உட்கார மாட்டேன். அவர்கள் வழியில் நான் என்ன பண்ண மாட்டேன், நடக்க மாட்டேன்னு யார் ஒருத்தர் சொல்ல முடியும்னு சொன்னால், தேவனோடு நிற்கிறவங்க தான். ஆமென். தேவனோடு நடக்கிறவங்க தான், தேவனுடைய பாதத்தில் உட்காருகிறவங்களால் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விலகி இருக்க முடியும். சொல்லுங்கள் ஆமென் சொல்லாமா? ஆமென் அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தான், ஆமென், அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் தான் ஆமென் தேவனோடு காணப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் பிற்பகுதியை வாசிப்பீங்கன்னு சொன்னால், 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் பிற்பகுதி, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த வாழ்ந்த ஜெனரேஷனில், ஆமென், அந்த சந்ததியிலேயே உன்னை நான் எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு முன்பாக நீதிமானாக கண்கிறேன்றார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்கிற இந்த ஜெனரேஷன்லே, இந்த சந்ததியிலே, ஆமென், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நீதிமானாக காணப்படணும் என்று சொன்னால், ஆமென், நாம் அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியாக நம்மை பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜில் அந்த ஜெனரேஷனில், அவன் வாழ்ந்த இந்த சந்ததியில் உன்னை நான் எனக்கு முன்பாக என்னவா பார்க்குறேன், நீதிமானாக பார்க்குறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் நம்ம ஒவ்வொரு குறித்தும் நிச்சயமாகவே அப்படி சொல்ல முடியும். எப்பொழுது? அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு ரொம்ப நெருங்கி நடக்கும் பொழுது, நெருங்கி உறவாடும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, ஆமென், நண்பனை போல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவரோடத்தில் நம்ம போய் அன்பு பாராட்டும், உறவாடுவோன்னு சொன்னால், அவரோடு கூட சஞ்சரிப்போன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நோவாவை பார்த்து ஆமென் நடக்க போகிறவைகளை சொல்கிறாரு. இப்படிலாம் நான் செய்ய போகிறேன், எனக்கு இப்படி மனஸ்தாபமாக இருக்குது, எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது. 11ஆவது வசனத்துலேருந்து வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் 11ஆவது வசனத்திலிருந்து, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. மாத்திரமல்ல, கொடுமையினால் என்ன பண்ணிருக்கு? நிறைந்திருக்கிறது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, மாம்சமான யாவரும் என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய வழியை விலகிறாங்க. தேவனை விட்டு. எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்டவங்க. ஆதாமை ஆண்டவர் படைக்கிறார், அவர்களுக்கு சந்ததிகள் உண்டாகுது. அவங்க தான் நோவா வரைக்கும் இருக்க சந்ததிகள், அப்படி தானே? ஆனால் அவங்க வழி விலகிட்டாங்க. ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து விலகிறாங்க. ஆமென். பின்னாக பார்க்கும் பொழுது காயின் என்ன பண்ணுறாரு? ஒரு கொலையை செய்து விலகி ஓடுறாரு. அவருடைய சந்ததிகள் பின் நாட்களில் வரும் பொழுது பார்க்குறோம், அநேகர் மாம்சமான யாவரும் என்ன பண்ணுறாங்க? அவன் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆமென், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பூமியை அழித்து போடுவேன்னு சொல்லிட்டார் நோவாவிடத்தில். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இப்போ பாருங்க எப்படி ஆயிடுச்சு. பூமி கொடுமையினால் நிறைஞ்சிருச்சு. ரொம்ப தவறான காரியங்கள்னால, பாவமான காரியங்களால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது? கொடுமை நிறைந்திருக்கிறது. கொலை, கொள்ளை, ஆமென், பாவம், விபச்சாரம். எங்கே திரும்பினாலும்
அருவருப்பான காரியங்கள் நிறைந்திருக்கிறது. ஆகவே பூமியை என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர், அழித்து போடுவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நோவாக்கு பின்னாடி வாக்கு பண்ணார், நான் திருப்பி என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டேன், ஒரே அடியாக அழிக்க மாட்டேன்னு சொன்னனால தான் நம்மளாம் இன்றைக்கி பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இல்லைன்னா இன்றைக்கி நடக்கிற கொடுமைக்கெல்லாம் உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அக்கினியை இறக்கிடுவார். ஆனால் அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருக்கம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்த குமாரனே தந்து நம்மை ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படி சூழ்நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பேழையுடைய அளவெல்லாம் சொல்லி அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், உண்மையாக ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் வாழ்க்கையில், நெருங்கி ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையில், தேவனோடு உறவாடுகிறவருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை அவன் சந்ததிகள்லேயே தங்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள்லேயே வித்தியாசப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நடக்க போகிறவைகளை, சம்பவிக்க போகிறவர்களை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய நமக்கு மாத்திரமல்ல, தேசத்தில் மாத்திரம், குடும்பத்தில் மாத்திரமல்ல, தேசத்துலேயும் சம்பவிக்கிறவைகளை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. அவன் ஏன் இப்படி கிராஷ் ஆகுது, அவன் இதனால் என்ன, இதனால என்ன, ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்க மாட்டோம். ஆமென். இது நடக்கிறதுக்கான நோக்கத்தை நாம் அறிகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அனுமதிக்கிறதான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய முடிவு நாட்களில் நம்ம இருக்கிறோம் என்பதற்கு எல்லா சூழ்நிலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நேற்று பாருங்கள், யூஏஇயில் 67 மாடியா, 67 மாடி இருக்கிற ஒரு பில்டிங் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. 3800 குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவ்வளோ பேர் வெளியேற்றப்படுறாங்க. நினச்சிருப்பாங்களா, நல்ல செட்டில் ஆகிட்டோம் யூஏஇயில் வந்து, இத்தனாவது மாடியில் சூப்பர் வீடு, நல்லா பார்க்குறதுக்கு சிட்டியே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு குறைவும் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே நல்ல நடுரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நடக்குது, எப்படி இதெல்லாம் எது நடக்குதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெரியாமல் அநேகர் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியணும், இது உலகத்தின் முடிவு, அவருடைய வருகைக்கான அடையாளம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டையை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்லேஜி, ஒரு பார்லேஜி பிஸ்கெட்டு 2800 ரூபாயாம். 5 ரூபாய்க்கு நம்ம ஊரில் கிடைக்கிது. அது வந்து பஞ்சத்தின் நிமித்தமாக அவ்வளோ ரேட்டில் ஒரு பார்லேஜி 5 ரூபா பிஸ்கெட்டு அங்கே அவ்வளோ ரேட்டில் விற்கப்படுகிறது. இதெல்லாம் போகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உலகத்தின் முடிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். இவைகளை கர்த்தர் உணர்த்துவார். சஞ்சரிக்கிறவர்களுக்கு, நெருங்கி நடக்கிறவர்களுக்கு ஆமென் காரியங்களை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சொல்லி தருவார். இதெல்லாம் நடக்குது, கவனமாக இரு, பார்த்து நட, இதை நீ செஞ்சிரு, இதை நீ இப்படி பண்ணு, இப்படி நட, இப்படி இரு என்று சொல்லி ஆமென் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? அதுதான் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் என்று சொன்னால் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரால் நம்ம சாட்சியும் பெறுவோம் சந்ததியில். ஆமென். வாழ்ந்த காலகட்டத்தில் ஆமென் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். மாத்திரமல்ல, சம்பவிக்க போகிறவர்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஆமென் சஞ்சரிக்கிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நோவை குறித்து வாசிக்கிறோம். ரெண்டாவதாக தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. முதலாவதாக நோவா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆமென். தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருக்கிறான். ஒவ்வொரு தகப்பனாரும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு தாயாரும், ஒவ்வொரு பெற்றோரும் ஆமென், ஒவ்வொருவரும் பெரியவர் சிறியோர் யாவரும் நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை உண்டாக்கும். நம்ம வாழ்கிற இதே தெருவில், இந்த வாவுசினரில் இவங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது திருச்சியிலே இவங்க தான்ப்பா, திருச்சியிலே இந்த சபை தான்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா என்று சொல்லத்தக்கதான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அப்பொழுது தான் வாழ முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற ஸ்கூலில்
ஆமென். ஆண்டவர் நம்மை சாட்சியை வைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருங்கி நடக்கும் பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நோவா குறித்து ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை மாத்திரம் அந்த முதல் பகுதியில் அதை சொல்லணும்னு நினைத்தேன். அந்த இடத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தகப்பனான போது தான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நோவா என்ன பண்ணுறாரு, சேம் காம் யாபத்தை பெற்று தகப்பனாக மாறுறாரு. அவன் அப்பொழுது அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஒரு நல்ல தகப்பன் தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருப்பார். அவர் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சாட்சி பெற்றவராக இருக்க முடியும். அப்பொழுது தான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது 128ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை அவன் என்ன பண்ணுவான், சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு. ஆமாம். இந்த நோவை குறித்து ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவங்க அப்பா சொல்கிறாரு. ஹல்லேலூயா, அதே 5ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நோவா என்றாலே என்ன அர்த்தம்னா கம்ஃபர்ட். ஆமென், தேற்றுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். டு ரெஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இன்னொரு பதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நோவா என்றாலே என்ன பண்ணுவான்னா, என்ன வார்த்தை, தேற்றுவான் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதில் இருந்தலாமா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படியாத நிமித்தமாக பூமியை சபிச்சிடுறாரு. நீ இனிமேல் வேர்வை சிந்தி தான் வேலை செஞ்சு தான், அது வரைக்கும் எந்த வேலையும் இல்லை, தோட்டத்தை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு தேவனோட சஞ்சரிச்சுட்டு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஆண்டவர் வரும்பொழுது அவரோட நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை மிஸ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, வருத்தப்பட்டு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி அப்படி தான் அவங்க சாப்பிட வேண்டிய நிலைமை உண்டாயிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு லாமேக்கு, அவங்க அப்பா சொல்கிறாரு, கர்த்தர் சமித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் ஈவன் நம்மை தேற்றுவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இவன் இருப்பான் என்று சொல்லி ஆமென், அவங்க அப்பா விசுவாசித்து அவனுக்கு அப்படி ஒரு பேர் வைக்கிறாரு. அவன் அப்படியே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நோவா பாருங்கள், நோவுடைய காலத்தில் நோவை வாசிக்கும் பொழுது நோவ நிமித்தமாக அநேக காரியங்கள் நன்மையாக மாறுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ரெண்டாவதாக நம்ம இப்போ வாசித்த வேத பகுதியில் அவன் முதலாவது சஞ்சரித்தான் என்று பார்க்குறோம். ரெண்டாவது தேவனோடு சஞ்சரித்தான். இரண்டாவது தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். ஹல்லேலூயா. எதை பற்றி, காணாதவைகளை குறித்து, நடக்காதவைகளை குறித்து, இன்னும் சொன்னால் நடக்க போகிறவைகளை குறித்து. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அது வரைக்கும் தேசத்தில் என்னவே, உலகத்தில் என்ன வந்ததே இல்லை, மழைன்னு ஒரு விஷயம் பெய்ததே இல்லை. ஆமென், ரெயின்ற ஒரு விஷயத்தை கண்ணில் பார்த்ததே இல்லை. முதல் முறையாக ஆண்டவர் சொல்வார், மழை வரப்போகுது, ஆமென், தண்ணி வரப்போகுது, ஜலத்தினால் என்ன பண்ண போகிறேன், இந்த பூமியை நான் மூட போகிறேன், அழிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, ஒரு பேலையை உண்டு பண்ணு. ஹல்லேலூயா, அதான் நம்ம வாசித்தோம்ல, நீ போய் என்ன பண்ணு, கொப்பேர் மரத்தால் ஒரு பேலையை உண்டு பண்ணு என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நல்ல தகப்பன் தேவனோடு நெருங்கி நடக்கும் பொழுது, அவன் நடக்கும் பொழுது சாட்சியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனோடு நெருங்கி நடக்கும் பொழுது அவன் தேவனுடைய எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. தேவ எச்சரிப்பை என்ன பண்ணும், அவன் நம்மை சரியாக நடத்தும். என்ன செய்யணும், அவன் எப்படி செய்யணும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவ எச்சரிப்பை பெற்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க, எபிரேயர் 11:7. அல்ல தேவ அதில் பின்னாடி தேவ எச்சரிப்பை பெற்று தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல தகப்பன் தேவ எச்சரிப்பை பெறுகிற தகப்பனாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்வார். ஹல்லேலூயா, தன் குடும்பத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வார். தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக நடத்தி நிச்சயத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராக இருப்பார். ஆமேன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லா தகப்பன்மாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். நம்ம மேலே குடும்பத்தின் தலையை ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரு. ஆமேன். ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். நம்ம தான் வழி நடத்தணும், நம்ம தான் அவங்கள என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், நம்ம தான் அவங்கள கொண்டு போய் கரை சேர்க்குற வரைக்கும் ஆமேன் அவங்க நமக்கு இருந்த கடமையாக இருக்கிறது. நோவா அதை செய்தவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு
அவர் என்ன பண்ணார்? பேழையை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லும் பொழுது, காணாதவைகளை குறித்து, மழையே இல்லை, எப்படி அப்படிலாம் ஒன்று நடக்குமா, அப்படிலாம் எப்படி நம்ம இதை செய்கிறது அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரணும். இது வரைக்கும் பார்க்காததை செய்ய சொன்னால், நடக்கும்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? அதை நம்ம எப்படி இருக்குன்னே தெரியாது, எப்படி வரும்னே தெரியாது, அதை நம்பி எப்படி நம்ம செய்கிறதுன்னு சொல்லி நமக்குள்ளலாம் அல்லேலூயா கேள்வி வரும், சந்தேகம் வரும், அவிசுவாசம் வரும். ஆனால் நோவாவுக்கோ பயபக்தி வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தவர்கள். ஆமேன். காரணம் அல்லேலூயா, அவனுக்கு பாருங்களேன், கேட்ட உடனே ஒரு பயபக்தி வருது, உடனே பேழையை செய்கிறான், குடும்பத்தை ரட்சித்துக் கொள்கிறான். அல்லேலூயா, ஆமேன். கொப்பேர் மரத்தினால் ஆண்டவர் பேழையை உண்டு பண்ணி அளவு சொல்கிறாருல. ஹல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லுங்கள், அதனுடைய அளவு, பேழையினுடைய அளவு. பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்கள சொல்லுங்களேன், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சீக்கிரம் சொல்லுங்கள், பேழையினுடைய அளவு. ஏய், முந்நூறு முழம் உயரம். 300 முழம் உயரம்னு இப்படி கட்டுறா. 300 முழம் நீளம், 50 அடியா? 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். ஓகே, சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு இங்கே 300 முழன்றப்ப ஒரு முழன்றது 1.5 அடி. அப்போ கால்குலேட் பண்ணால், அதை வந்து மீட்டரில் கால்குலேட் பண்ணால் ஒரு 150 மீட்டர் நீளம். 150 மீட்டர்னால் இங்கேருந்து நம்ம செபஸ்டின் பெரியப்பா வீடு அவ்வளோ தூரம். ஒரு 100 மீட்டர், 150 மீட்டர்னால் அவ்வளோ தூரம் இருக்கும். ஓகே, அவ்வளோ தூரம் வச்சுக்குவோம். அவ்வளோ நீளமான ஒரு பேழையை என்ன பண்ணுறாரு நோவா? அகலம்னு வரும்பொழுது இங்கேருந்து நம்ம தேவமல்ல சிஸ்டர் வீடு அவ்வளோதானே, 50 தானே? 50ன்றப்ப எவ்வளோ? 50, சரி, அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு முழன்றது வந்து 1.5 அடி. அதை வச்சு நீங்கள் கால் பண்ணி, ரொம்ப இந்த அளவு நீளம். உயரம் வந்து 50, 30 முழம் உயரம். 30 முழம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்ரு. 15 மீட்டருன்றப்ப அதை மட்டும் நான் பார்க்குறேன், உயரத்தை மட்டும் காணிக்கலாம். ஏன்னா விலங்குகள்லாம் எப்படி உள்ளே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, யானையோட உயரத்தை எடுத்து பார்த்தா அதிகபட்சமே அது 13 மீட்டர் தான் வளருமா, அதிகபட்சமே. ஜிராஃபியை பார்க்கும்பொழுது அதுதான் இருக்கிறதுலே டாலஸ்ட் அனிமல். ஜிராஃபி உயரமானது, அதோடைய உயரமே கிட்டத்தட்ட 13லேருந்து 15, அவ்வளோதான். ஆண்டவர் அதனால தான் 15 மீட்டரில் செய்ய போதும், அதெல்லாம் வந்துடும் உள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. 3 அடுக்கில் எல்லா விலங்குகளும் உள்ளே வர மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னால் அக்யூரேட்டாக சொல்லுவார். அல்லேலூயா. போய் இருக்கிறதுலே வெயிட்டான விலங்கு யானையும் ஏற்றிருப்பார், இருக்கிறதுலே உயரமான அனிமல் ஜிராஃபி உள்ளே வர அளவுக்கு ஆண்டவர் சரியாக அந்த அளவெல்லாம் கொடுத்து, ஜன்னலை சொல்லி, கதவெல்லாம் சொல்லி செய்ய சொல்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 22வது வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். அல்லேலூயா. தேவ எச்சரிப்பை பெறுகிற ஒவ்வொரு தகப்பனும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யணும். அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன் அப்படி தான் செய்வாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அடுத்த அதே வசனத்தில் பிற்பகுதி சொல்லுது, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமேன். செய்ய ஆரம்பிச்சுட்டு நம்மலாம் தீர்மானிச்சுட்டு கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுருவோம்ல, அப்படி நோவா செய்யவில்லை. தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரன், நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி தேவ எச்சரிப்பை பெறும் பொழுதெல்லாம் ஆமேன் பயபக்தி உள்ளவனாகி அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய கண்களில் ஆமேன் நமக்கு கிருபை கிடைக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆமேன். அல்லேலூயா. காணாதவைகள் குறித்து, நடக்காதவைகளை குறித்து, நடக்கிறத குறித்து சொன்னாலே, இன்றைக்கி எச்சரிப்பு சொன்னாலே பெருசாக அதை நம்ம அவேராக இருக்கிறது இல்லை. பெருசாக அதை அந்த எச்சரிப்பை என்னெல்லாம் சொல்லலாம், வளைவில் முந்தாதே, ஆபத்தான வளைவு அப்படின்னு போட்டாலும் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அந்த எச்சரிப்பெல்லாம் பெருசாக இது வந்து என்னது விபத்து பகுதி அப்படின்லாம் போட்டுருவோம். அப்போ தான் சல்லுன்னு நம்ம ஆளுங்க அதெல்லாம் பொருட்படுத்தான். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அநேக எச்சரிப்புகள் வரும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து எச்சரிக்கும் பொழுதும் அதை நாம் பொருட்படுத்துகிறது இல்லை. ஆகவே தான் பாவத்தில் விழுகிறோம், ஆகவே தான் கடனில் போய் விழுந்துறோம், ஆகவே தான் இக்கட்டில் போய் மாட்டிக்கிறோம். தேவ எச்சரிப்பை பெற்றோன்னு சொன்னால்
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கொஞ்சம் மாவு இருந்தாலும் ஆமென் அதை சுட்டு கொடுத்து கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அளவு சரியாக சொல்லுவார், அளவை கரெக்டாக கொடுத்துருவார். ஆமென். தப்பிக்கிறதுக்கான போக்கை கண்டு பண்ணுவார் ஆண்டவர், அழகாக சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல அப்படி கேட்டிருக்கிறீங்க? தப்பித்து கொள்றதுக்கான போக்க வழியை ஆண்டவர் எத்தனை பேர் சொல்லி காமிச்செல்லாம் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு, கிருபை கிடைக்கணும்னு சொன்னால் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ எச்சரிப்பை பெறும்பொழுதெல்லாம் பயபக்தி உள்ளவர்களாகி ஆமென் ஹல்லேலூயா அவர் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறவர்களா, அவர் சொல்கிறபடியெல்லாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே நீங்கள் எச்சரிக்கும் பொழுதெல்லாம் நான் அதை உதாசீனப்படுத்த மாட்டேன், அதை நிர்விசாரமாக எடுக்க மாட்டேன். ஆமென். எப்போதும் சொல்கிறதானே, எல்லாரும் சொல்கிறதானே, வழக்கமாக சொல்கிறதானே நான் எது நினைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதை நான் பயபக்தியுள்ளவனாகி ஆமென் அதை நான் கீழ்ப்படிந்து அப்படியே செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஹல்லேலூயா. எத்தனை தடவை ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுறாரு பாருங்க அந்த வசனங்களை எழுதுவதற்கு. ஆமென். அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல். ஏன்னா அது அவ்வளோ சாதாரண காரியமே இல்லை. நீங்கள் படிக்கிறீங்க சொன்னால் கொப்பேர் மரத்தை வெட்டணும். ஆமென். ஆண்டவர் சொன்ன அளவில் அதை செதுக்கி அதை வந்து கட்டணும், அத்தனை அடுக்கு வச்சு கட்டணும், ஜன்னல் வைக்கணும், அதே அளவில் வைக்கணும், எல்லாம் உள்ள வர அளவுக்கு வைக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் போய் என்ன பண்ணு, ஆகாரத்தை நீ சேர்த்து வச்சுக்கோ அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் அவனுக்கும் சேர்த்து வைக்கணும், அங்கே உள்ள விலங்குகளுக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் அந்த பேழையில் இருக்கிறாங்க? நெருக்கி 1 வருஷம் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு யோசிச்சு பாருங்கள். யானைலாம் எவ்வளோ சாப்பிடும், நம்மளே எவ்வளோ சாப்பிட்றோம், யானையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சாப்பிடும். போன வாரம் ஒட்டகத்தை குறித்து தியானிச்சிட்டு இருந்தோம். அப்போ முடிஞ்ச பிறகு சொன்னார் அண்ணன், ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் குடிக்குமா. ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் குடிக்குமா? 200 லிட்ரு. ரெபேக்கால் கொண்டு போனதை எத்தனை குடம்? 1 குடம் தான். அது ஒரு 20 லிட்டர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை தடவை ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணி குடிக்க எத்தனை தடவை இறங்கி ஏறியிருப்பா? 10 முறை இறங்கி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிருப்பா. 10 ஒட்டகத்துக்குன்னா சொல்லுங்க, 100 தடவை அந்த கேணியில் இறங்கி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிருப்பா. அது மாத்திரம் இல்லை, மொத தடவை ஒரு தடவை இறங்கி ஏறப்போ தான் நம்ம ஐயா தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. இப்போ அதுவும் அரை குடம். அப்போ 101 ப்ளஸ்ஸு கடைசியாக வீட்டுக்கு போகிறப்ப வெறும் குடமாக போனால் என்ன விழுவோம்? என்ன தண்ணி குடம் தண்ணி தூக்க வரேன்ட்டு அது 102 தடவை. இன்றைக்கி இதனால தான் நேரத்தில் கல்யாணம் ஆகும்னா ஒரு 101 தேங்காய் உடைக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு செய்கிறாங்க. இதனால தான் செய்வாங்களோன்ற மாதிரி ஒரு ஏதாவது செஞ்சால் கல்யாணம் ஆயிரும், செஞ்சால் குழந்தை பிறந்துடும் அப்படின்லாம் செய்கிறதுக்கான காரணம் இதுவாலாம். இப்போ இதை பார்த்து தான் செய்கிறாங்களான்னு ஒரு ஆச்சரியம் வருது. ஆமென். அல்ல அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவள் இறங்கி ஓடி ஓடி செஞ்சிருக்கு பாருன்றதை தியானிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு விலங்குகளுக்கு தேவையான சாப்பாடை என்ன பண்ணுறாரு, சேர்த்து வச்சு அவன் அதில் வைக்கிறாரு. அவங்க எல்லாம் சாப்பிட்டு ஒன்றுக்கு ஒன்று பசியில், அதாவது இதை அந்த இதை சாப்பிட்றாம இதை அதை சாப்பிட்றாம சிங்கம் நோவை சாப்பிட்றாம இருக்கணும்னு சொன்னால் அதுக்கான சாப்பாடு அந்தந்த டைமுக்கு கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போல்லாம் விலங்குகள் அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த தன்மையில். அதனால தான் எல்லாம் இருக்குது, ஒன்றா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அதை பாருங்கள், நோவா தனக்கு ஆண்டவர் சேர்த்து வைக்க சொல்கிறாரா, சாப்பாடு சேர்த்து வைக்கிறாரு, அளவு சொன்னபடியே செய்கிறாரு, தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதை மாத்திரம் நான் செய்யலை, இது எனக்கு கஷ்டம் செய்கிறது. யானைக்கெலாம் நான் சாப்பாடு சேர்க்கணும், எவ்வளோ சேர்க்க முடியும், வேலையே அவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை தேவ எச்சரிப்பை பெற்று அப்படியே செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், குடும்பத்தில் ஆமென், ஊழியத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் குறித்து ஆண்டவர் எச்சரிப்பு சொல்கிறாரோ, ஆமென் கவனமாயிரு, ஆமென் இதை இப்படி செய் என்று சொல்கிறாரோ, ஆமென் அப்படியே கீழ்ப்படுகளாக இருப்போம்னு சொன்னால் கர்த்தருடைய கண்களில் அவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் நடந்தது என்ன பாருங்கள் அந்த இடத்துல. அவன் மாத்திரம் அல்ல, 7வது வசனம், ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட. போதும், அது அங்கே என்னதுங்களேன். நோவா மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தில் அவனோடு கூட. ஆமென். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நோவா மட்டும் என்ன பண்ணியிருக்கலாம், உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொல்லி அவன் நோவா மட்டும் போனானா, அவன் அவனோடு கூட என்ன பண்ணா, அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று ஆமென் ஹல்லேலூயா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன் ஆமென் ஹல்லேலூயா தேவ எச்சரிப்பை பெற்று அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிள்ளைகளை மனைவியை
குடும்பம் முழுவதும் மருமக்கள்களை எல்லாரையும் ரட்சிப்புகளை கொண்டு வந்து ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற கடமை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு கடமை இருக்கிறது. நோவான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு சைலண்ட்டாக ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. யார்? நோவாவின் மனைவி. அவங்க பேரெல்லாம் அங்கே இல்லை. ஆனால் அந்த நோவாவின் மனைவின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வருது. அவங்க மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா பேலையை கட்டியிருக்க முடியுமா? அப்போ தான் புள்ள பிறந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய டிபேட்டே இருக்குது. அதுக்குள்ளே நான் நேரம் இல்லைனால போக விரும்பல. எத்தனை வருஷம் கட்டினார் அப்படின்னு அதெல்லாம் பின்னாட்கள் ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கலாம். ஆனால் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுக்கு 500 வயதாகும் பொழுது தான் பிள்ளையே பிறக்குது. அது வரைக்கும் என்ன இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லை. 500 வருஷம் குழந்தை இல்லாமல் நோவா இருந்திருக்கிறாரு. எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பார்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 500 வயதாகும் பொழுது தான் ஆமேன் யாபேத் பிறக்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் காம் பிறக்கிறாரு. அப்புறம் சேம் அப்புறம் தான் பிறக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் தான் அவங்க பிறந்து கொஞ்சம் நாட்களுக்கு அவங்க கழித்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அவனோடு பேசுகிறார். ஏனென்றால் அல்லேலூயா ஸ்தோத்திரம், இப்படி நான் அழிக்க போகிறேன், ரொம்ப விசனமாக இருக்குது, மனஸ்தாபமாக இருக்குது, நீ பேலையை உண்டு பண்ணுன்னு சொல்லி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ பல வருஷங்கள் கட்டியிருக்கிறாரு. குறைஞ்சது 50 வருஷத்துலேருந்து 70 வருஷம் கட்டியிருக்கலாம். ஏனென்றால் பிள்ளைங்க வளர்ந்து அவங்களுக்கு மருமகள் கிடச்சி அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் பேலைக்குள்ளே போகணும்ல. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அத்தனை வருஷம் குறைஞ்சதே 70 வருஷமாவது கட்டியிருப்பாருன்றது தான் அதில் அங்கே அதை அந்த வயதுகளை வச்சு கணிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது. போதும், அதுக்குள்ளே ரொம்ப போகணும்னு இல்லை. அது நம்ம பெருசாக ஒன்றும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டு பண்ணாது. அது கட்டினார், அவ்வளோதான். எத்தனை வருஷம் கட்டினாரோ ஓகே. அதிகபட்சம் 100 வருஷம் கட்டினாருனாங்க. 120 தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய இதுக்கே விட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 20 அந்த ஏனோக்கிலேருந்து வரிசையாக படிச்சிங்கனாலே சில காரியங்கள் உங்களுக்கு புரியும். எல்லாருடைய வயசையும் போட்டு எழுதி கேல்குலேட் பண்ணுங்கள், நீங்களே எவ்வளோவா இருக்கணும். உங்கள் இதுக்கே முடிவுக்கே நான் விட்டுறேன். ஹல்லேலூயா. ஆனால் மெத்துசலா மரிக்கிற வரைக்கும் மழை வரல, வெள்ளம் வரல. ஆண்டவர் ஏன் அவ்வளோ நாள் தள்ளுனாருன்னா மெத்துசலா மரிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல மனுஷன் சந்ததியில் நல்ல மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அதிக வருஷம் உயிரோடு இருந்தாருன்றனால கரெக்டாக மெத்துசலா மரிக்கிறாரு. அடுத்த வருஷமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வெள்ளத்தை அனுப்பி நோவா கப்பலை என்ன பண்ணுறாரு? ஆமேன் தப்பும்படிக்கு புறப்பட பண்ணுறாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமேன். அதில் நம்ம வாசிப்போமா? ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அப்படியே செய்யும் பொழுது நம்ம பிள்ளைகளும் நம்ம மனைவியும் ஆமேன் நம்ம சொல்கிற எல்லாரும் அப்படியே கேட்பாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். 9வது வசனம். ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்கு உட்பட்டன. ஆமேன் சொல்லுங்களேன். சொன்ன உடனெல்லாம் வந்துடுமா? எங்கள் நாயே சும்மா சரி இறக்கி விடுவோம், போட்டோம், வெளில போய்ட்டு வரணும். திருப்பி கூப்பிட்டா வரவே வராது. அப்போ தான் விளையாட்டு காட்டும், அங்கேயும் ஓடும். அவ்வளோ சீக்கிரத்தை அதில் உள்ளே திருப்பி ஏற்றுறது ரொம்ப சில நேரத்தில் சிரமமாக போயிடும். அப்போ தான் நல்லா வெளியிலலாம் ஓடி விளையாண்டுட்டுருக்கு. இத்தனை விருங்குகளை அவர் உள்ளே ஏற்றிருக்கிறாரு. உள்ளே அதுக்கு என்ன பண்ணுச்சு? பேழைக்கு உட்பட்டன. நோவா சொல்லி கதவை திறந்து உள்ளே போனோன்னே எல்லாம் என்ன பண்ணிருச்சு? கீழ்ப்படிஞ்சு உள்ளே போயிடுச்சு. அவன் கீழ்ப்படிந்தான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விலங்குகள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிருச்சு? உள்ளே போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படிந்தான். அவனுடைய மனைவி, மகன், மருமக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படிந்து உள்ளே ஆமேன் தேவனால் பாதுகாக்கப்படுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவ எச்சரிப்பை பெறும் பொழுது ஆமேன் ஹல்லேலூயா நம் பயபக்தியோடு அதை கீழ்ப்படிவோம் சொன்னால் ஆமேன் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர், குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமேன் ஹல்லேலூயா. அவன் மாத்திரம் அல்ல, அதுதான் முக்கியம். அவனோடு கூட இன்றைக்கி நம்ம தலைவர்களாக இருக்கிற குடும்ப தலைவர்கள் நம்ம சிந்திப்போம். நம்மோடு கூட ஆமேன் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு போக முடியுமா? காப்பாற்ற முடியுமா நம்மளால்? அவன் தேவ எச்சரிப்பை பெற்று நாம் அதற்காக நாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே நம்மையும் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அத்தருடைய கண்களில் நமக்கும் கிருபை கிடைக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன் ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஆமேன். 3வதாக ஃபஸ்ட்டு அவன் தேவனோடு சஞ்சரித்தான். 2வதாக தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். 3வதாக ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆசிப்பீங்கன்னு சொன்னால் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வதாக அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தரை
ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறான். ஆங்கிலத்தில் ஹல்லேலூயா, he walked close with God, he warned by God, he worshiped God. ஹல்லேலூயா. கர்த்தரை என்ன பண்ணுகிறவனாக இருக்கிறான்? பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நோவா கர்த்தருக்கு என்ன பண்ணுறான்? ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் ஹல்லேலூயா அவைகளில் என்ன பண்ணுறான்? பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஆமென் சொல்லலாமா? அருமையாக ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஃபாதர்ஸ் டேக்காக ஜெபிக்கும் பொழுதே ஆண்டி இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆமென். ஒவ்வொரு வீட்லேயும் ஆமென் ஜெபம் இருக்க வேண்டும். அது ஒரு பலிபீடம். ஆமென். பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் கட்டி நம்ம கர்த்தரை என்ன பண்ண வேண்டும்? ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோபு பார்க்குறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பாங்களோ என்று சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறான்? அவங்களுக்காக பலி செலுத்தி கர்த்தரை என்ன பண்ணுறான்? சேவிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவனாக இருக்கிறான். அப்போ ஒரு நல்ல தகப்பனும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நோவாவை போல கர்த்தருக்கு ஆமென் ஹல்லேலூயா பலிபீடம் செலுத்தி, அது ஆக்சுவலாக எந்த இடத்துல பண்ணுறாரு? பேலையை விட்டு இறங்கணுன்னு ஹல்லேலூயா ஒரு நியூ பிகினிங்கில் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நியூ டே ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு புதிய நாள் துவங்கும் பொழுது ஆமென் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி குடும்பமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்தி ஆமென் பலி செலுத்தி ஆராதிக்க கடமைப்பட்டு ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், நன்றி பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. நோவா ஆமென் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆமென் சேவிக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நியூ பிகினிங்லையும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் அவனை ஆமென் அப்படியாக செய்ததை பார்க்க முடிகிறது. பலிபீடம் கட்டி ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா யோபு செய்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் பலி செலுத்துகிறதை பார்க்குறோம். ஆமென் குடும்பமாக ஹல்லேலூயா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனோடு உறவுள்ளவர்களாக ஆமென் ஹல்லேலூயா அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் தான் ஒரு ஆசீர்வாதமான தலைமைத்துவம். பாருங்களேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதாம் தான் ஆண்டவர் முதல்ல உண்டாக்குனார், ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ஆமென். இப்போ பூமியில் இருக்கிற எல்லாரும் யாருடைய பிள்ளைகள் தான்? நோவாவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீ அது, நான் இது, நீ அது, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா. ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆண்டோடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆமென் நோவா வழியில் வந்தவங்க தான். ஆமென். இங்கே இருக்கிற எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஒரே நோவாவிலேருந்து வந்தவங்க தான். நோ டிஸ்கிரிமினேஷன். ஆமென். கலர் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. சொல்லுங்கள் ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரே ஆமென் நல்ல தகப்பனுடைய வழியில் வந்தவங்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நோவா கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். ஆமென். ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆமென் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பின்னாட்களில் பாருங்கள் பிள்ளைகளை ஆமென் சீர்படுத்துவது, பிள்ளைகளுக்கு ஆமென் ஆலோசனை கொடுப்பது என்று சொல்லி பல காரியங்கள் நோவா ஆமென் சரியாக அந்த இடத்துல செய்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆகவே நல்ல ஒரு தகப்பனாய் ஆமென் வாழ்ந்து மரித்தவனாக இருக்கிறான். எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதிகமான வருஷங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாரு. மெத்துசொல்லா அவங்களுடைய தாத்தாவா, அவங்க கொள்ளு தாத்தாவா? அவர் 969 இவர் 950 நெருக்கி பக்கத்தில் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கப்புறம் 300 வருஷம் கிட்ட வாழ்ந்துருக்கிறார். 350 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும். இவன் நெருங்கி நடப்பான், இவன் எச்சரிப்பை கேட்டு நடப்பான், இவன் என்னை பலிபீடம் கட்டி ஆராதிப்பான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவன்கிட்ட சொல்லணும், இவன்கிட்ட சொன்னால் செய்வான். ஆமென் ஹல்லேலூயா என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். எத்தனை பேர் ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை எனக்கு அதிகமாக கிடைக்கணும். ஆமென். கர்த்தருடைய கிருபை எனக்கு உண்டாயிருந்து பரிபூர்ணமாக இருந்து பெருகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரங்களை மூடி ஆமென் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆமென் அநேகரை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஆசீர்வாதமாய், தேவராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. சுயநலமாய் நமக்கு
ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு என்று அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய். ஆமென். ஹல்லேலூயா. வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. கிருபை கேட்டு ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாமே கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. உண்டாயிருப்பதெல்லாம் கிருபை தான், பெற்றுக்கொண்டிருப்பதெல்லாம் கிருபை தான், ஜீவனோடு இருப்பதே கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய சந்ததிகள்ல, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய கிராமங்களில், நம்முடைய தெருக்கல்ல அப்படிப்பட்ட சாட்சி உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கு மேலானதே. தயவாள் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவாள் பெற்றேன் தகப்பனே. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவாள் பெற்று கிருப கிருப தயவாள் பெற்று என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. அற்பமான என் ஆரம்பத்து, அற்பமான என் ஆரம்பத்து அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீ, தயவாய் பெற்றே கிருப கிருபைக்கு நன்றி. ஆமென். நோவாவுக்கோ கிடைத்தது போல எங்க ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். தயவால் பெற்றே கிருபை பரிபூர்ணமாக உண்டாகட்டும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். யாருக்கு கிருபை கிடைக்கும்? தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு, தேவ எச்சரிப்பை பெறுகிறவர்களுக்கு, ஆமென், தேவனை ஆமென் அனுதினம் ஆராதனை செய்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவர்களுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கிருபை தான் ஆமென் நம்மை வாழ வைக்கக்கூடியது. கிருபை தான் நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க ஒவ்வொருவருக்கும் கண்களில் கிருபை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னும் அநேகரை பார்க்க முடியும். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது, மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஸ்பெஷல் ஒன்னா என்னை மாத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கும் பொழுதும் நோவாவுக்கு கிடைத்தது போல எங்களையும் அப்படியா மாற்றிடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழிந்து போனவர்களை கூட்டத்தில் ஒரு ஆளாக நான் இருக்க விரும்பல. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தோன்னா என்னை உயர்த்தி வைப்ப முடியாது செபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனாய், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு நல்ல தாயாய் இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தரோடு நடந்து, ஆமென், கர்த்தருடைய எச்சரிப்பை நாங்கள் கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து, ஆமென், கர்த்தரை என்னாலும் ஆராதிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. சகல கனமும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் இன்றும் என்றும் சதா காலம் அவர் நம்ம ஒவ்வொரு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிகு ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவும், ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.